குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டபிள்யூபி ஏட்ஸ் எழுதின மேரு என்கின்ற ஒரு போ. இட் இஸ் எ மிஸ்டிக்கல் போ. இது ஒரு 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 மிஸ்டீரியஸாக இருக்கக்கூடிய ஒரு போ. இட் டாக்ஸ் அபவுட் சிவிலைசேஷன். இது 8+6 என்று ஒரு சானட் ஃபார்மில் எழுதியிருக்காரு. இதில் அந்த ஆக்டெட் 8 வரிகள் பார்த்தா சிவிலைசேஷனை பற்றி சொல்லப்படுது. அடுத்த 6 வரிகள் இட் டாக்ஸ் அபவுட் அசெட்டிக்ஸ். இந்த சாமியார்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள பற்றி அடுத்த 6 வரிகளில் பேசுகிறாரு. ஆக டோட்டலி திஸ் poem இஸ் எ மிஸ்டிக்கல் ஒன். நவ் வி see the poem. Civilization is hooped together, brought under a rule. Civilization is not a natural one. Civilization வேற, கல்ச்சர் வேற. சிவிலைசேஷன் என்பது நாகரிகம், கல்ச்சர் என்பது பண்பாடு. இந்த நாகரிகம், சிந்து சமொழி நாகரிகம், வேதகால நாகரிகம், எகிப்திய நாகரிகம், இப்படியெல்லாம் நம்ம பேசுகிறோம். சுமேரிய நாகரிகம், இப்படியெல்லாம் நம்ம படிக்கிறோம். இந்த நாகரிகம் என்பது இட் இஸ் நாட் எ நேச்சுரல் ஒன். அது இயற்கையாக வருகின்ற ஒன்று அல்ல. இது இட் இஸ் an artificial one. It is not a natural process. Civilization is not a natural process, but it is artificially held together. இது செயற்கையாக ஒன்றுடன் ஒன்று இணைந்து பின்னி பிணைக்கப்பட்ட ஒன்றுதான் நாகரிகம். பட் கல்ச்சர் இஸ் நாட் ஆர்டிஃபிஷியல், இட் இஸ் சம்திங் நேச்சுரல். பண்பாடு என்பது அது இயற்கையானது. இப்போ வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க எப்படி இருந்தால் அந்த குழந்தைங்க அதே மாதிரியே இருக்கும். அது அப்படியே வரும், அது இயற்கையாக வரும். அது இது செயற்கையாக வராது. ஆனால் சிவிலைசேஷனுங்கிறது அப்படி இல்லை. இட் இஸ் நாட் நேச்சுரல், இட் இஸ் ஆர்டிஃபிஷியல். ஆர்டிஃபிஷியலி இட் இஸ் ஹெல்டு டுகெதர். சிவிலைசேஷன் இஸ் ஹூப்டு டுகெதர். ஹூப்டு டுகெதர்னா ஒன்றுடன் ஒன்று பிணைக்கப்பட்டிருக்கிறது. டுகெதர், brought under a strict rule. ஒரு 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 ரூல், அந்த ரூலுக்கு உட்பட்டு ஒன்றுடன் ஒன்று பின்னி பிணைக்கப்பட்டு கட்டுப்பட்ட ஒன்றுதான் சிவிலைசேஷன் என்பது. அண்டர் தி செம்பிளன்ஸ் ஆஃப் பீஸ். அதுக்கு அவங்க பீஸ், அமைதி என்கின்ற ஒரு பெயரை கொடுத்து, அந்த அமைதி என்பதற்காக அமைதியாக இருக்கணும், அப்போ நாடு அமைதியாக இருக்கணும், அப்போ நம்மளாம் இப்படி தான் இருக்கணும், இதை நீங்கள் விட்டு கொடுக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு ஒரு செயற்கையாக ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. Under the semblance of peace, by manifold illusion. இந்த யூனிட்டி இருக்கு பாருங்க, இது அமைதி என்கின்ற பெயரினால் ஒன்றுடன் ஒன்று செயற்கையாக இணைக்கப்பட்டிருக்கின்ற இது என்பது இட் இஸ் எ மேனிஃபோல்டு இல்யூஷன். இல்யூஷன் என்றால் ஒரு மாயை, ஒரு பலதரப்பட்ட மேனிஃபோல்டு, ஒரு பலதரப்பட்ட இல்யூஷன். அது ஒரு மாயையினால் உண்டாக்கப்படும். இதுதான் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு சிவிலைஸ்டு சொசைட்டி பை நேச்சர், நமக்கு இப்போ ஒரு பஸ் ஸ்டாண்டு போனால் பை நேச்சர் நம்ம தான் முண்டி அடிச்சுட்டு போய் முன்னாடி போகணும் அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் நமக்கு சிவிலைசேஷன் என்ன கற்றுக் கொடுத்துருக்கு அப்படின்னா, முன்னாடி வந்தவங்க முன்னாடி நிற்பாங்க, பின்னாடி வந்தவங்க பின்னாடி நிற்பாங்க. நமக்கு ஐயோ முன்னாடி நமக்கு போக முடியலையே, ஐயோ நமக்கு முன்னாடி இத்தனை பேர் இருக்காங்களே, நமக்கு இருக்குமோ இருக்காதோ என்கின்ற எண்ணம் இருந்தாலும் ஒரு ரூல் இருக்குது. அந்த ரூலுக்கு கட்டுப்பட்டு நாம் இருக்கோம். ஆனால் அந்த ரூல் இல்லாத இடங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டு எப்படி இருக்கும்? பஸ்ஸில் அவன் முண்டி அடித்து தான் முன்னாடி ஏறணும் அப்படி தான் நினைப்பான். ஸோ பை நேச்சர் அப்படி தான். ஆனால் இதே ஒரு போலீஸ்காரன் ஒருத்தர் நிற்கிறாரு அப்படின்னாக்கா அவன் என்ன பண்ணுவான்? அந்த ரூலுக்கு கட்டுப்பட்டு அப்படி வரிசையாக நிற்பான். ஆனால் இட் இஸ் நாட் நேச்சுரல், இட் இஸ் அன் ஆர்டிஃபிஷியல். ஸோ ஸ்டாண்டிங் இன் அ லைன் இஸ் நாட் அ நேச்சுரல் ப்ராசஸ், இட் இஸ் அன் ஆர்டிஃபிஷியல் ப்ராசஸ். இயற்கையாக மனுஷன் யாரும் எல்லாம் க்யூவில் நிற்கலை. அவனுக்கு தான் எப்படியாவது அடித்து பிடிச்சி முன்னாடி போகணுன்னு தான் இவனுடைய எண்ணம். ஆனால் நமக்கு ஒரு சட்டம் இருக்குது, அது ஏதாவது நம்மளை பண்ணிடும், அந்த போலீஸ்காரன் ஏதாவது கேள்வி கேட்பான். அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு நாகரிகம் கருதி நம்ம ஒரு க்யூவில் போய்கிட்டே இருக்கோம். அதனால தான் இது ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல் இருக்குது. இது ஒரு இல்யூஷன், மாயை. ஏன் மாயைன்னு சொன்னார்? ஏன்னா இட் இஸ் அன்ட்ரூ, இது உண்மை இல்லை. நாம் வரிசையாக நிற்கிறது என்பது இட் இஸ் நாட், இது உண்மை கிடையாது, இது பொய்யானது.
ஆனாலும் நம்ம நிற்கிறோம். ஸோ இட் இஸ் அ மேனிஃபோல்டு இல்யூஷன். பட் மேன்ஸ் லைஃப் இஸ் தாட். ஆனால் மனிதனுடைய வாழ்க்கை என்பது தாட் பை தாட், சிந்தனைகளினால் ஆனது. யார் அதிகமாக சிந்தித்து அந்த சிந்திக்கின்றவர்கள் இந்த மனித குலத்திற்கு என்று சில நெறிமுறைகளை வகுக்கின்றார்கள். அதான் மனுஷன். இப்போ திருவள்ளுவர் அவர் உட்கார்ந்து சிந்தித்து இந்த மனிதர்களுக்கு என்ன தேவை, இவன் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, உடலுக்கு அவன் எப்படி இருக்கணும், ஒரு அமைச்சர் எப்படி இருக்கணும், ஒரு அரசன் எப்படி இருக்கணும், குடிமக்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒன்றொன்றை பற்றியும் அவர் ஆராய்ந்து சிந்தித்து ஒன்று வடிவமைச்சிருக்கார். அப்போ இதான். ஸோ இட் இஸ் பை தாட். மனிதனுடைய வாழ்க்கை என்பது மேன்ஸ் லைஃப் இஸ் பை தாட். அண்ட் ஹீ despite his terror, despite என்றால் in spite of the terror of death, சாவு செத்து விடுவோம் என்ற பயம் இருந்தும் கூட he cannot stop, cease not stop, அவனால் செத்து விடுவோம் என்று பயம் இருந்தால் கூட he cannot cease ravening through century after century. raven அப்படின்னு சொன்னால் உன்னை வலுக்கட்டாயமாக பிடுங்கிக்கிறது. ராப் ஃபோர்சிபிலி அப்படின்னு, பிளண்டர் சூறையாடுறது அப்படின்னு சொல்கிறாங்களே. அப்படியே அந்த கூட்டம், அந்த ஒரு கடத்தலில் அந்த கூட்டம் புகுந்து அங்கே இருக்கிற கடைகள்லாம் அடித்து உடைச்சி அங்கே இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. தட் இஸ் கால்டு பிளண்டர். இதுதான் மனுஷனுடைய இயல்பு. மனுஷன் எல்லாமே அப்படி தான் இருப்பான். அதாவது ஒரு பயந்துக்கிட்டு வேணால் பேசாமல் இருப்பான். ஒரு தெருவில் வந்து ஒரு பெரிய கலவரம் நடக்குதுன்னா அவன் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு ஓடி போகிறான்னா நீங்கள் எதையும் எடுக்காமல் ஐயோ நோனோ அப்படின்னு வந்துடுவோமா என்ன? நமக்கு முடிஞ்சதையும் கொஞ்சோண்டு எடுப்போம், அவ்வளோதான். ஆனால் வெளியில் நம்ம பெருசாக பேசுவோம். நம்மளும் அப்படி தான் செய்வோம். இதுதான் ரேவனிங். இது இப்போ நேற்று இல்லை, செஞ்சுரி ஆஃப்டர் செஞ்சுரி, பல நூற்றாண்டுகளாக மனுஷன் இப்படித்தான் இன்னொருத்தனுடைய பொருளை எப்படியாவது கவர்ந்து கொள்வது, இப்படித்தான் இருப்பான். அப்போ சிந்தனை மிகுந்த மனிதர்கள் இப்படி இருக்கக்கூடாது, இப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்று அவர்கள் சிந்தனையினால் நமக்கு பண்ணியிருக்காங்க. ரேவனிங் த்ரூ செஞ்சுரி ஆஃப்டர் செஞ்சுரி, நூற்றாண்டுகளாக மனிதனுடைய பழக்கம் பிளண்டரிங், பிறர் சொத்துக்கள், அரசாங்க சொத்துக்கள்னால் நைஸாக எடுத்துரும். நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு 5 அடி கவர்மெண்ட்டினுடைய புறம்போக்கு சும்மா கிடக்குன்னா நைஸாக அதையும் சேர்த்து நம்ம அப்படி போட்டு ஒன்றாக்கிக்கும். அப்படி தான் செய்வோம். இட் இஸ் ரேவனிங் த்ரூ செஞ்சுரி ஆஃப்டர் செஞ்சுரி. ரேவனிங் இது மாதிரி பிளண்டர் சூறையாடுவது, ரேசிங் கோபம், ஆக்ரோஷம், அண்ட் அப்ரூட்னா வேரோடு பிடுங்கிறது. அப்படி வேரோடே இவனை பிடுங்கி அழிச்சப்படும். இவனுக்கு ஒன்று நல்லது நடக்கணும் அப்படின்னா, இவனுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கணும் என்று சொன்னால் மற்றவர்களை வேரோடு பிடுங்கி அழிச்சிடுறதுலையும் அவன் தயாராக இருப்பான். அண்ட் அப்ரூட்டிங் that he may come into the desolation of reality. இப்படியெல்லாம் செஞ்சுட்டு கடைசியில் ஃபைனலி he may come into the desolation of reality. இப்படி தான் இருப்பான். ஆனால் அப்படியே வயசு ஆக பெருசாகி என்னமோ தன்னை ஒரு பெரிய அப்படியே ஒரு உண்மைக்கு பிறந்தவன் மாதிரி அப்படியே இருப்பான். அப்புறம்தான் அவன் இந்த ரியாலிட்டி, உண்மை என்றால் என்னன்னு புரிஞ்சுக்குவான். தன்னால் இயலாத காலத்தில் அப்படி மாறுவான். இன்டு த டெசலேஷன் ஆஃப் ரியாலிட்டி. இதுதான் நாகரிகம். அதனால தான் எந்த நாகரிகமுமே நிலைச்சி நிற்கலை. எல்லா நாகரிகங்களும் காலத்தில் அழிந்து போய் விடுகின்றன. எஜிப்ட், ஸோ த கிரேட் எம்பரர் எஜிப்ட், கிரீஸ், குட்பை அப்படின்னா have fallen. The great emperors, Egypt, Greece, they have all fallen. And goodbye Rome. எகிப்து கிரீஸ் மட்டும் இல்லை, ரோம் சாம்ராஜ்யமும் குட்பை, அதனுடைய சாம்ராஜ்யமும் அழிந்து போயிடுச்சு. ஒரு காலத்தில் இந்த உலகத்திலேயே பெரிய பெரிய நாகரிகத்திற்கு வித்திட்டவர்கள் அவர்கள். பிளாட்டோ, சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில், அலெக்சாண்டர் என்று மாபெரும், ஜூலியஸ் சீசர் போன்ற மாபெரும் மன்னர்களையும் மாபெரும் தத்துவ ஞானிகளையும் கொண்ட நாகரிகம் அது. அதான் பை தாட், சிந்திக்கிறவங்களாம் இருந்திருக்காங்க. ஆனால் இன்னைக்கு அது எங்கே போயிடுச்சு? ஏன் அப்படி போயிடுச்சு? பிகாஸ் the human beings of that civilization were ravenous.
தேவர் ரேசிங், கடும் கோபமும் பிறருடையதை அபகரிக்கின்ற அடிப்படை பண்பும் கொண்டவர்களாக மனிதர்கள் இருப்பதால் இதெல்லாம் போயிடுது. ஸோ திஸ் இஸ் தி ஆக்டெட். இது முதல்ல 8 வரியில் சொல்லப்படுது. அடுத்த 6 வரியில் இட் ஷிஃப்ட்ஸ் டு அசெட்டிக்ஸ், த நோபல் பீப்புள், ஞானிகளை பற்றி அடுத்த 6 வரிகளில் சொல்கிறார். ஹெர்மிட்ஸ்னா அசெட்டிக்ஸ், சந்நியாசிகள், ஞானிகள். அப்பான் மவுண்ட் மேரு, மகாமேரு என்று சொல்லப்படுகின்றது. மகாமேரு, இந்த மகாமேரு இதுதான் இந்துக்கள் அப்புறம் புத்தர்கள் இதுக்கெல்லாம் பிறப்பிடமாக இருந்தது. மகாமேரு குறிப்பாக இந்துக்களுடைய வழிபாடு. இதைத்தான் மவுண்ட் கைலாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க, கைலாய மலை என்று சொல்லுவார்கள். ஸோ ஹெர்மிட்ஸ் அப்பான் மவுண்ட் மேரு ஆர் எவரெஸ்ட், எவரெஸ்ட் சிகரம் அல்லது கைலாய மலையிலே இருக்கக்கூடிய சந்நியாசிகள். இந்த உலகமே வேண்டாம், இந்த மனிதர்கள் வேண்டாம் என்று இவர்களெல்லாம் விட்டு ஒழித்து விட்டு தன்னந்தனியாக எவரெஸ்டில் போய், எவரெஸ்ட் இந்த இடத்துல எவரெஸ்ட்டுங்கிறது சிகரத்தை சொல்கிறோம். ஸோ அந்த மகாமேரு என்றது இமயமலை, இந்த மகாமேரு என்கின்ற இந்த மலை கைலாஷ் மலை, இங்கெல்லாம் யார் இருக்கா? இந்த உலக வாழ்க்கையை துறந்து அங்கே போய் ஒரு சந்நியாசிகளாக, ஹெர்மிட்ஸாக, அசெட்டிக்ஸாக அங்கே இருக்கிறார்கள். ஹெர்மிட்ஸ் அப்பான் மவுண்ட் மேரு ஆர் எஜிப்ட். கேவன் என்றால் லிவ், வசிக்கிறார்கள், அங்கே வசிக்கிறார்கள். கேவ் அப்படின்னா குகை. கேவண்ட் என்றால் அங்கே இருக்கக்கூடிய குகைகளிலே அவர்கள் வசிக்கிறார்கள். இன் நைட், இரவான அந்த குகைகளை போய் வசிப்பான். அண்டர் தி ட்ரிஃப்டட் ஸ்னோ, கொட்டி கொண்டிருக்கக்கூடிய ஸ்னோ, பனி பெய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மேரு, கைலாஷ் அண்ட் எவரெஸ்ட் மலைகளுக்கும் சிகரத்திற்கு அங்கே குகைகளிலே இந்த அசெட்டிக்ஸ் அண்ட் ஹெர்மிட்ஸ் வசிக்கிறார்கள். ஆர் வேர் த ஸ்னோ அண்ட் விண்டர்ஸ் ட்ரெட்ஃபுல் பிளாஸ்ட். ட்ரெட்ஃபுல் என்றால் ஃபியர்ஃபுல், பயங்கரமாக. வேர் த ஸ்னோ அண்ட் விண்டர்ஸ், குளிர்காலம், பனி, இவை பயங்கரமாக வெடித்து, அந்த குளிர் அப்படி வெடித்து கிடக்கு அப்படின்னா எங்கும் பரவி கிடக்கிற அந்த மலைகளில் பீட் டவுன் அப்பான் தியர் நேக்கட் பாடிஸ். அங்கே இவங்க ஒன்றும் அப்படியே குளிருக்கு அந்த ஆடை இந்த ஆடை எதையும் போட்டுக்க மாட்டான். இந்த அசெட்டிக்ஸ் அண்ட் ஹேமிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குளிர்காலத்தில் நேக்கட் பாடிஸ், நிர்வாணமான, சின்ன ஒரு சின்ன வேஷ்டி மாத்திரம் கட்டியிருப்பாங்க. சிலர் பார்த்திங்கன்னா ஒரு கோமணம் கட்டியிருப்பாங்க. ஆக உடம்புலாம் நிர்வாணமாக தான் இருக்கும், சும்மா அப்படி கட்டியிருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் சில சாமியார்கள் நிர்வாணமாகவே இருப்பார்கள். அப்படி நேக்கட் பாடிஸில் அவ்வளவு குளிரையும் தாங்கிக்கிட்டு அங்கே போயிருப்பான். அவன் இந்த உலகத்தினுடைய எல்லா இன்ப துன்பங்களை எல்லாம் துறந்து விட்டு அங்கே போய் அப்படியே இருப்பான். ஆர் வேர் night under the drifted snow, or where that snow and winter's dreadful blast beat down upon their naked bodies. No அப்படின்னா the inner knowledge, அவங்களுடைய இன்னர் நாலேஜ், அவருடைய உள் மனம், அந்த உள் மனம் தான் இப்போ அவனை கைட் பண்ணுது, அவனை வழி நடத்துது. நோ that they bring round the night. அவன் உள் மனதில் அவனுக்கு சொல்லுது, விடியல் என்று தோன்றிவிட்டால் விடியல் தொடக்கம், அப்படியே இரவு முடிஞ்சிருது. இரவு முடிஞ்சிருச்சுன்னா அடுத்தது அதுவாக மார்னிங் வந்துடுது. ஸோ இட் இஸ் சைக்ளிக். இது ஒரு வட்ட வடிவமாக காலை இரவு, மறுபடியும் காலை இரவு என்று ஒரு சைக்ளிக்காக இந்த உலகம் நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த சைக்ளிக்குள்ள நாம் ஏதோ செஞ்சுட்டு ஒரு பெரிய உலகமாக சாதனை என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த சைக்கிளிக்கில் அவைகள் போன இடமே தெரியாது. நான் கல்லூரிக்கு படிக்கின்ற காலத்தில் எதையோ சாதிச்சிருப்பேன். அப்போ பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பெருமைப்படத்தக்க, ஒரு பெருமையாக பேசத்தக்க, நானே என்னை பற்றி ரொம்ப பெருமை நினைத்து கொண்டிருந்த ஒரு காலமாக அது இருந்திருப்போம். இப்போ அப்படியே காலம் மாறி போச்சு. அடுத்தது நம்ம குழந்தைங்க, அவங்க ஏதோ சாதிக்கிறாங்க. அடுத்தது அந்த சாதனை முடிஞ்சு போச்சு. அடுத்தது அவங்க குழந்தைங்க, அவங்க ஏதோ சாதிக்கிறாங்க. இப்போ அதுதான் பேசப்படுது. இப்போ நம்ம சாதித்தது யாரும் பேச மாட்டாங்க, நம்முடைய குழந்தைகள் சாதித்தது யாரும் பேச மாட்டாங்க.
இப்போ அவங்க குழந்தைகள் சாதிக்கிறத இப்போ எல்லாரும் சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு 15-20 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இவர்களுடைய சாதனையும் யாரும் பேச மாட்டார்கள், அவங்களுடைய குழந்தைகள் சாதனை பேச. இப்படித்தான் இருக்கும். ஸோ எல்லாமே அழிஞ்சு போகும். எல்லாமே நீங்கள் மிகப்பெரிய சாதனை என்று எதை நினைக்கின்றீர்களோ இதெல்லாம் சுழலுகின்ற காலத்தில் ஒரு கட்டத்தில் எல்லாம் அழிஞ்சு போயிடும். That day bring round the night that before dawn. அந்த நைட் காலை இரவாகுது, இரவு காலை ஆகுது. அந்த காலை ஆகிறதுக்குள்ளேயே பிஃபோர் த டான், அந்த விடியறதுக்குள்ளேயே ஹிஸ் க்ளோரி அண்ட் ஹிஸ் மான்யூமெண்ட்ஸ் ஆர் கான். இவனுடைய புகழ் அவ்வளோதாங்க. காலை இருந்துச்சு, அப்புறம் இரவு வந்துச்சு. இந்த இரவுலேருந்து அடுத்த காலை வருவதற்குள் அது ஒரு ஜெனரேஷன் வச்சுக்கோங்க. இந்த ஜெனரேஷன் அப்படியே போயிடுச்சு, அடுத்த ஜெனரேஷன் வந்துடுச்சு. இனிமேல் உங்கள் கதையெல்லாம் பேசிகிட்டு இருக்க முடியாது. யோ பெருசு போய் உட்காரியா, ஏன் நீ வேறு நடுவு தொல்லை கொடுக்குற அப்படிமா. ஆனால் இது 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல எல்லாத்தையும் தீர்மானிக்கின்றவர்களாக நாம் இருந்திருப்போம். ஆனால் இப்போது அடுத்தது வந்துருச்சு. உங்களுடைய சாதனைகள், உங்களுடைய புகழ் எல்லாமே போயிடுச்சு. அடுத்தது 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 இப்படி தான் போகும். இது எல்லாம் அந்த ஞானிகளுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால தான் இவையெல்லாம் மாறக்கூடியது, அழியக்கூடியது. இந்த புகழுக்கு ஆசைப்பட்டு உங்கள் கண் முன்னாடியே நீங்கள் உங்களுடைய புகழெல்லாம் மறைஞ்சி நீங்கள் ஓரங்கட்டப்படுவீர்கள், ஒதுக்கப்படுவீர்கள். இதை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. உங்கள் கண் முன்னாடியே உங்களுடைய குழந்தைகள் அல்லது அவங்க அடுத்த தலைமுறை ஆட்சி செய்ய ஆரம்பித்து விடும். உங்களுடைய பேச்சை யாரும் கேட்க மாட்டான், மாறிப்போம். அடுத்தது அவன் பேச்சையும் அவனும் கேட்க மாட்டான். அப்படி தான் மாறிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் அவனுக்கு. அப்போ இதெல்லாம் அழிஞ்சு போகக்கூடியது. இந்த அழிந்து போகின்ற ஒன்றுக்காக, இந்த புகழுக்காக, இதுக்கு ஆசைப்பட்டு நீ ஏடா இங்கே கிடக்கிற அப்படின்னு இந்த மிகப்பெரிய ஞானிகள் சிந்திக்கின்றவர்கள் தான் எல்லாவற்றையும் துறந்து இந்த மகா மேரு என்று சொல்லப்படுகின்ற கைலாய மலையிலும் எவரெஸ்ட் சிகரம் இருக்கக்கூடிய இமயமலையிலும் போய் அவர்கள் அங்கே கடும் குளிரிலே குகைகளிலும் அந்த வெளி இடங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், நேக்கடாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று மேரு என்கின்ற ஒரு இந்தியன் ஃபிலாசபியை உள்ளடக்கி WB Yeats எழுதின ஒரு பாடல் மேரு. தேங்க்யூ.